ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு எங்கள் அம்மா அந்த முக்கிரேட்டு கீரைன்ட்டு இன்னொரு கீரையை பறிச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன கீரையோ மக்களே, அது எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷலு இன்னைக்கு. அப்புறம் இன்றைக்கி சாயங்காலம் சாய்பாபா கோயிலுக்கு போனோம் மக்களே. போயிட்டு அதனால் காலையிலுக்கு மத்தியானத்துக்கு மட்டும்தான் இந்த சமையல். ஒரு சிஸ்டர் என்கிட்ட அடிக்கடி கமெண்டில் உங்களுக்கு எப்போ யூரின் போச்சு, எப்போ யூரினில் ப்ளட்டு போச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ப்ரோட்டீன் போச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மற்றதெல்லாம் நினைக்காம நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு நினச்சிட்டு இது பண்ணணும். நானும் அப்படி தான். எனக்கெலாம் நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுமே எனக்கு நார்மல் டெலிவரிக்கு ஊசியெல்லாம் போட்டாங்க எல்லாமே. ஆனால் இப்போ இப்படிலாம் பண்ணாதீங்க, நம்ம இப்படி வழியில் இது பண்ணாலுமே இப்படி பண்ணாதீங்க, பிள்ளை அங்கே சிக்கிறேன் இங்கே சிக்கிறேன்னு சொன்னோன்னே நான் தைரியமாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்ட்டு போய் படுத்துட்டேன் மக்களே. பிள்ளைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. பிள்ளைக்கு ஏதாவது ஆகிட்டுனா நான் எந்த ரிஸ்க்னாலும் எடுக்க தயாராக இருந்தேன். எனக்குன்னா பயமே கிடையாது. ஆனால் இப்போல்லாம் ஒவ்வொரு யூடியூப்பில் அப்படி அழுகிறாங்க, இப்படி அழுகிறாங்க, ஆப்ரேஷன் தேட்டர் போனால் வெளியே இருந்து ஃபேமிலி அழுகிறாங்க. அப்படிலாம் நான் இதிலெல்லாம் எந்த டச்சிங்கும் நான் பார்த்ததே கிடையாது. நானும் அப்படி அழுதுட்டு போனதில்லை. ஸ்ட்ராங்காக போயிட்டு ஸ்ட்ராங்காக பிள்ளையை பெற்றுட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்மளுக்கு பிள்ளை நல்லா பிறக்கும் வாங்கன்ட்டு நம்ம போல்டாக இருக்கணும் மக்களே. அந்த சிஸ்டருக்கு நான் சொல்லிக்கிறேன், அடுத்தவங்க உடம்பு அடுத்தவங்க எப்படி போச்சோ, எனக்கெல்லாம் எப்படியோ போயிடுச்சுங்க. நீங்களாவது டெஸ்ட்டு பார்த்துருக்கீங்க, ப்ரோட்டீன் லீக் ஆகுதுன்னு தெரியுது. உங்களுக்கு எப்படினாலும் டேப்லெட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ப்ரெக்னென்சி டைமில் கூட ப்ரோட்டீன் லீக் ஆகலாம். ஆனால் அதுவே கண்டினியூ ஆகுமான்னு தெரில. அப்படியே கண்டினியூ ஆனாலுமே ஒரு டேப்லெட் கொடுத்து உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் டேப்லெட் கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்காதீங்க. இப்போ உங்களோட மெயின் கோலே பிள்ளையை நல்லா பெற்றெடுத்து அந்த பிள்ளையை நல்லா வளர்க்கணும். அதுதான் நம்மளுக்கு மெயின் கோலாக இருக்கணும். பயப்படாதீங்க. நான்லாம் இப்போவும் எனக்கு அந்த பையன்லாம் இல்லைங்க சுத்தமாகலாம். இவெல்லாம் கிரியேட்டின் 11 ஒவ்வொருத்தர் 4 வச்சுக்கிட்டே புலம்பிகிட்டே இருப்பாங்க எங்கள் ஹாஸ்பிட்டல்லலாம். நான்லாம் 11 வச்சுட்டு ஜாலியாக தான் இருக்கேன். அப்படி தான். அதை கண்டுக்கவே கூடாது. அதை கண்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும். நம்ம நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரி இருந்தான்னா நம்ம நார்மலாக தான் இருப்போம். அந்த கிரியேட்டின் 11க்கு போனாலும் நம்மளை ஒன்றுமே செய்யாதுங்க. அதனால் அதுக்கப்புறம் 2 நாளாக வயிறு வலின்னு கத்திட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. லாஸ்ட்டில் என்னது, எங்கள் அம்மா சீரகம் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் தண்ணியை 1/2 டம்ளர் ஆக்கிட்டு இருந்தாங்க. அதை குடித்ததுக்கப்புறம் ஃபுல் கேஸுமே ரிலீஃப் ஆகி இதாகிடுச்சு மக்களே. பார்த்தா நான் நேற்று டயாலிஸில் எனக்கு பேன் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எதுவுமே சரியாகல. லாஸ்ட்டில் ஒரு சீரக தண்ணியில் சரியாயிடுச்சு. இவ்வளோதாங்க. நம்ம பெருசாக நினைப்போம். நான்லாம் கிரியேட்டின் 11க்கு போனனால இப்படி ஆகிட்டோ, அது டேமேஜ் ஆகிருக்குமோ, உள்ள குடல் இதாகிட்டோ, அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டில் இதாகிட்டு. இருந்தாலும் ஸ்கேன் எழுதி தந்திருக்காங்க. என்ன பேன் இன்ஜெக்ஷன் போட்டே கேட்கலையா உனக்கு, அப்போ ஒரு ஸ்கேனை எடுன்னு சொல்லிட்டு ஸ்கேனை எழுதி தந்துட்டாங்க. அதையும் நான் எடுப்பேன். ஏன்னா முன்னாடி தான் நான் விட்டுட்டேன். ஒரு ஸ்கேனுக்காண்டி விட்டு என் கிட்னி எல்லாம் போயிடுச்சு. இப்போவும் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்கன்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா மற்ற பாடி பார்ட்ஸாக இருக்குது. நம்மளுக்கு கிட்னி போயிட்டு கிட்னி நல்லா இருந்தால் தான் மற்ற பாடி பார்ட்ஸுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம இவளுக்கு இப்போ கிட்னியும் போயிடுச்சு. அதனால் மற்ற பாடி பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையான்ல ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறதுல தப்பே கிடையாது. எனக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஸ்கேனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, போய் பார்க்கணும். இருந்தாலும் அந்த கேஸ் தொல்லை போயிடுச்சுங்க. அந்த சீரக தண்ணியில் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பூண்டு குழம்பும் வச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா. எதுனாலும் தெரியல. ஆனால் எங்கள் அம்மா நேற்று சாயங்காலம் டயாலிஸ் முடிஞ்சோன்னா ஒரு இவ்வளோ கண்டு டம்ளரில் சீரக தண்ணி தான் வச்சுருந்தாங்க. அது குடித்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமாகவே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதான் சிஸ்டர், ப்ரோட்டீன் லீக் ஆச்சுன்னா அதுக்கு டேப்லெட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. சந்தோஷமாக பிள்ளையை நல்லா பெற்றெடுத்து ஆரோக்கியமாக வளங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒவ்வொருத்தங்க 6 மாதம் தான் ஃபீட் பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் மில்க் சப்ளை ஆகுது அவ்வளோ நாள் பண்ணுங்கள். நான்லாம் கொஞ்சமாக இருந்தாலுமே அதை 1.25 வயசு வரை கொடுத்துட்டு தான் இருந்தேன்.
அப்புறம் பால் கண்டி அப்படி குடிப்பேன். எதையாவது அரைச்சி தண்ணியாக குடிக்கணுமே என் பையனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா என் பையனுக்கு அடிக்கடி ஒரு யூரின் அடித்தாலே உடனே வயிறு பசியில் அழுகிற மாதிரியே எனக்கு தோணும். அழுதுட்டாலே அப்போ வயிறு பசியில் அழுகிறான் போலன்ட்டு எதையாவது செஞ்சு கொடுக்கணும் இல்லை நம்மளாவது கொடுக்கணும்னு அப்படி நான் வந்து தண்ணியெல்லாம் ஜூஸ் எல்லாம் லிட்ரு கணக்கில் சும்மா இப்போ அத்திப்பழம் மாதுளம்பழம் எல்லாத்தையும் சும்மா மிக்ஸி அடித்து தண்ணியில் கலக்கி அதையே லிட்ரு கணக்கில் குடிச்சிட்டே இருப்பேன். ஏதாவது பால் ஊறாதா வாங்காதான்ட்டு பார்த்துட்டு அப்படிலாம் இருந்து தான் எனக்கு 9ஆம் மாதத்தில் இப்படி யூரினில் பிளட் வந்துச்சு. அதை நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். அது என் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. புரோட்டீன் போச்சான்னு கேட்குறீங்க. எனக்கு புரோட்டீன்னு எழுதவே இல்லை, எனக்கு ஆல்புமின் தான் எழுதியிருந்தாங்க. அதுவும் புரோட்டீனில் ஒரு வகைன்னு தான் போட்டிருந்துச்சு. அதனால் ஆல்புமின் தான் எனக்கு லீக் ஆச்சு. அதை நான் வந்து நானும் பார்க்கல, டாக்டருமே அதை வந்து அவ்வளோ இதாக சீரியஸாக சொல்லலை. அதனாலேயே அப்படி போயிடுச்சுங்க. நான் லாஸ்ட்டாக கிட்னி ஃபெயிலியர்னு டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு ஆல்புமின் +++ன்னு ஒரு 5 ப்ளஸ் போட்டு விட்ருந்தாங்க பக்கத்தில். அதனால் நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டாதான் தப்பு. நம்ம கண்டுக்கிட்டு நம்ம வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு பார்த்து அதை ஒன்றும் இல்லைம்மான்னு சொன்னால் ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம். அதை போட்டு ஒரி பண்ணிக்கிடாதீங்க. சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் வந்து சமைக்க போகிறேன். இன்றைக்கி சமையலை காட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆல்ரெடி நீங்கள் கீரை கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, வெண்டைக்காய் பொரியலும் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து நம்ம இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் சடவுன் வேறு. இன்றைக்கி வியாழக்கிழமை மாதத்தில் 2வது வாரம்னு நினைக்கிறேன். சடவுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 9 மணிக்குள்ளே சார்ஜ் கிரிச்சி எல்லாத்தையும் போட்டு ரெடியாகி உட்காந்துருந்தோம் மக்களே. சரி மக்களே, பூண்டு நேரத்து எங்கள் வீட்டில் பூண்டு குழம்பு வச்ச மத்தியில் அதனால் காலியாகி போச்சு. அதனால் ஒரு 5-6 பல் பூண்டு தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். நான் இதுதான் மக்களே இப்போ முக்கிரட்டை கீரைன்ட்டு எங்கள் அம்மா பறிச்சுட்டு வந்திருக்காவ. இதை தான் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கடைஞ்சி எடுக்க போகிறேன். கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணணும். கடைஞ்சிட்டு வெண்டைக்காய் பொரியல் வைக்கணும். இல்லை கொஞ்சமாக சீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு சிஸ்டர் போட சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் மஞ்சள் கலரில் இருக்குமா. நம்மளுக்கு கீரை பச்சை கலரில் தான் வேணும். அதுக்கு வந்து தனியாக வேக வைக்க சொன்னாங்க. இங்கெல்லாம் வேக வைக்க முடியாது மக்களே. கீரையை ஒரு அடுப்பில் வச்சு இங்கே சாப்பாடு எப்படி கொதிக்குது பற்றியலா. என் ஹஸ்பண்டுக்கு வந்து குக்கர் சாப்பாடு பிடிக்காது, சாதம் அடித்தா தான் பிடிக்கும். என் பசங்க வந்து ரொம்ப நாளாக சீத்தாப்பழம் கேட்டுட்டு இருந்தாங்களா. அதனால் கோயம்புத்தூர்லேருந்து வர வழியில் சீத்தாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் மக்களே. இது 1 கிலோ 120 ரூபான்னு சொன்னாங்க. அதில் ஒரு 3 பழம் கூட நிற்கலை. நான் 150 ரூபாய்க்கு போல் வாங்கினேன். அதில் ஒரு பழம் எங்கள் வீட்டுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பாருங்கள், அழகாக வெண்டைக்காவை கழுவி கட் பண்ணி தந்துட்டாங்க. எனக்கு வேலை இல்லை, இதை பொரியல் பண்ணால் மட்டும் வேலை. இப்போ 2 அடுப்புலையுமே, ஒரு அடுப்பில் சோறு, ஒரு அடுப்பில் கீரை இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இதை பொரியல் பண்ணணும் மக்களே. விசில் வச்ச உடனே நான் அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன், ஓடி வந்து வெளியே உட்காந்துக்கிடுவேன். அதெல்லாம் விசில் முடிஞ்சு எல்லாம் இதானதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போவேன். அதே மாதிரி யாராவது இருக்கீங்களா மக்களே என்னைய மாதிரி? எங்கள் அம்மையை பாருங்க மக்களே, எவ்வளோ பொடிசாக வெட்டி தந்திருக்காவ. அதில் ஒரு பெரிய பீஸும் கிடக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு எனக்கு இந்த இப்படி வேலை ஹெல்ப் பண்ணாலே போதும் மக்களே. ஏதாவது காய்கறி வெட்டி தந்தாலே போதும், நானே செஞ்சிடுவேன் மக்களே. கீரை கடையில் ரெடி ஆகிட்டு, இதுதான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். வெண்டைக்காய் பொரியலும் ரெடி, அவ்வளோதான். நல்லா அழகாக செஞ்சாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்களா, கீரை சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சு பசங்களுக்கு காலையில் சாப்பாடு ஊட்டுறதுக்கு. அப்புறம் டிஃபனுக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே தக்காளி சாதமும் முட்டையும் வந்துருச்சு. அதை 2ஐயும் கொடுத்து விட்டேன். இது வந்து இப்போ சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன். இப்படி சொல்லு. சொல்லு. நல்ல மென்று சவிச்சு சாப்பிடணும். குட் ஜாப். இன்னும் ஒரு 2-3 வாய் வாங்கினா ஃபினிஷ். செல்ல பையன்ல. சொல்லு.
ஏ பாத்தியா தீச்சி இவனுக்கு மட்டும் நல்லா பவுடர் போட்டு விட்றாவ. பொட்டு வச்சாச்சு, அதுக்கப்புறம் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கோம். கார்த்தி என்ன ஒரு வாய் வாங்கிக்கிறியாம்மா? இந்தா குட் ஜாப். பின்னாடி கயிறு கட்டணுமா? பாய். கரண்ட் போயிடுச்சு மக்களே. இப்போ கரெக்டாக 9 மணி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.